கூடுதலா தொகுதி வாங்குவோம். நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. பேரில் தான் விடுதலை சிறுத்தைகள்னு இருக்கு, ஆனால் கூட்டணின்றது அடிமைத்தனமாக இருக்குது அப்படின்னு இங்கே பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இவர் கூட்டணியை கலைச்சிட்டு போய் தனியாக நிற்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் தவறவிட்ட சில விஷயங்கள் என்ன? அவர் நிஜமாவே தலித்திய அரசியலுக்காக பாடுபட்டாரா, இல்லை கடந்த 5 வருஷமாக வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு? அது எதுக்காக? வேங்கை வயல் நாங்குநேரில் பல சம்பவங்கள் நடந்தும் ஏன் இவர் வாய் திறக்கலை? பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ளே புந்துரும் அப்படின்ற மாதிரி வேர்டை சொல்லிட்டு ஆட்டை காட்டுறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த 8 சீட்டு வாங்கிறதுக்கு தானா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷமாக கூட்டணிக்கு ஒத்துழைச்சு இடதுசாரி கொள்கைகளை ஆதரித்து வந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகா கட்சிக்கும் சீட்டு கிடையாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. சீட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி. விசிகாவுக்கு 25 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தம்பிகள் ட்விட்டரில் அதிகமாக ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? 2 இலக்க தொகுதிகள் வேணும், அதாவது 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேணும்னு திருமாவளவன் அவர்களும் கேட்டிருந்தாரு. நாங்கள் பேசிட்டு இருக்கோம், 2 நாளில் முடிஞ்சிடும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவுடன் என்னோட கூட்டணியை நான் கலைச்சிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியே வருவார், வெளியே வந்து தாவேகா கூட சேருவார், ஆட்சியில் அதிகாரம் நாங்கள் கொடுப்போம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை முன்மொழியாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் அங்கே போயிடுவாங்க சொல்லி நிறைய பேர் ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தேமுதிகவுக்கு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், அதுபோக ஒரு எம்பி சீட்டு, அதுபோக டிஃபெண்டர் காரெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி வேறு ஏதோ ஒன்று அவதூறு பரப்புனாங்க. அது உண்மையாக என்ன நமக்கு தெரியல. அப்புறம் தேமுதிகவை ஸ்டார்ட் பண்ணப்போ விஜயகாந்த் அவர்கள் நல்ல கணிசமான ஒரு நல்ல செல்வாக்கூட தான் வந்தார். அதுக்கப்புறமா அவர் கட்சி வீழ்த்தப்பட்டுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட அவங்கள கவர் பண்ணுற மாதிரி விஜய் நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது தேமுதிகவோட தாவேகாவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த 2 கட்சியும் சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பலம் பெறும் அப்படின்றதுக்காகவே அவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா தான் இங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அம்மா ஊடால பிரேமலதா அவர்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அவங்களுக்கு நேற்று வந்தவங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எப்போ நீங்கள் சீட்டு கொடுப்பீங்க, எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி பிரச்சனைகள் உருவாகிக்கு. ஏன்னா அங்கே விஜய் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார்ல, கேப்டனோட மகன் இருக்கார்ல, அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறதாகவும், அவரோட மகன் இன்னொரு மகன் இருக்கார்ல சண்முக பாண்டியன் 2வது பிள்ளை, அவர் ஆக்சுவலாக சினிமாவில் நடிக்கிறாரு, அவருக்கு உங்களோட சினிமா கரியருக்கு நாங்கள் உறுதி அப்படின்றத பற்றி பேசி அட் சேம் டைம் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு நிறையா கொடுக்குறோம் அப்படின்னு பேசி பேரம் பேசி அவங்கள கட்சிக்குள்ளே கூட்டணியில் இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இடதுசாரி கொள்கையை மேற்கோள் காட்டி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் திமுகவிட்ட சீட்டு கேட்குறதுல என்ன தப்பு, என்ன பிரச்சனை அப்படின்றதுல தான் கேள்வியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் எப்படி தாவேகாவை வச்சு பேரம் பேசி 28 சீட்டு வாங்கிச்சோ திமுக கிட்ட, அதே மாதிரியான கொள்கை அதே மாதிரியான ஐடியாவை தான் இவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வெளியே போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தாவேகால போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே திமுக கூப்பிட்டு வழியை இதுக்கு முன்னாடி 4 சீட்டு 6 சீட்டுன்னு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை கொடுக்க வச்சது யார் அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 சீட் கொடுத்தாலும் 4 சீட் கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி மாதிரியான மதவாத சக்திகள் இங்கே உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் கூட்டணியில் இருந்து திமுக மாதிரியான முற்போக்கு கூட்டணியை நாங்கள் வந்து வின் பண்ண வைக்கணும், நாங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லுவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு வந்த தேமுதிகவுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு இவங்க 10 சீட்டு கொடுத்தும் இவங்க கூடயே பயணித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திருமாவளவன் கட்சிக்கும் எதுக்கு இவ்வளோ கம்மியான சீட்டு கொடுக்குறாங்க? ஏன் திமுகவோட சீட்லேருந்து கொஞ்சம் கரிசனம் காட்டி எக்ஸ்ட்ரா 3 சீட்டு போட்டு தரதுக்கு என்ன அப்படின்ற கேள்வி இங்கே பல பேருக்கு இருக்குது. ஒரு உண்மை என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்தார்? தன்னோட சமூகத்தில் இருக்க தலித் சமூகத்தில் இருக்கக்கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாச்சும் பேசணும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கணும், பிஜேபி என்னெல்லாம் பண்ணுதோ அதை எடுத்து கேட்கணும்னு சொல்லி தான் இந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் நடந்தது அதுவா? வேங்கை வயல் சம்பவம் ஒன்று நடந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த புதுசிலேயே வேங்கை வயல் சம்பவம் நடந்துச்சு. இதுக்காக திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார், ஏன் லேட் பண்ணாங்க, இதை பற்றி பேசுறதுக்கு நாங்குநேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்ற கேள்வி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் தான் நம்ம ஒரு விஷயத்தை உள்நோக்கணும். ஏன் வேங்கை வேலி நாங்குநேரி நடக்கக்கூடிய சாதி வன்முறைகளுக்கு திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா, வேற யாரும் குரல் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் மக்களுக்கிடையே ஒன்று ஓடுது. இப்போது நம்ம வீட்டில் ஒரு திருடு போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கத்தணும், அலறணும், குரல் கொடுக்கணும், அப்போ தான் வெளியிலேருந்து வந்து என்னை காப்பாற்றுவான். அதுக்கடுத்து வெளியிலேருந்து தன்னால் எல்லாருமே வந்து குரல் கொடுப்பாங்க. என் வீட்டில் திருடு போயிருக்கு, நானே எதுவுமே பேசலை கத்தலை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வருவான்? ஸோ இதான உண்மை. அப்போ திருமாவளவன் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோம், அவரோட கொள்கை என்ன அப்படின்றத மறந்துக்கிட்டு மக்களுக்காக அரசியல் பண்ணுறாங்களா, இல்லை இந்த 5 வருஷம் கழித்து கிடைக்க போகிற இந்த ஒரு 2 சீட்டுக்காக எக்ஸ்ட்ரா சீட்டுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்களான்றது நமக்கு கேள்விக்குள்ளாக இருக்குது. நினச்சிப்பாங்களா, அவர் கேட்ட தொகுதி சீட்டு கிடைக்காம இவர் மட்டும் வெளியே வந்திருந்தார் அப்படின்னா அப்படியே திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸுமே சோசியல் மீடியாவில் என்ன பேசியிருப்பாங்க, திமுகவை தப்பு சொல்லியிருப்பாங்க.
திமுகவுக்கு பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிப்பாங்க, திருமாவளவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை தான் உருவாகிக்கும். விசிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். முன்னா இருந்தால் ஒரு பேச்சு, தனித்து வந்தால் அது ஒரு பேச்சு. அது ஒரு பெரிய சூழல்ரா. அப்போ உங்களை நம்பி வர அரசியலுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னா நாங்களும் கேட்குறோம். வரப்போ 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஜெயிக்குதோ தோக்குதோ, சமரசம் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், உங்களோட சமுதாய மக்களுக்காக நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த மக்களுக்காக இனிமேல் யோசிக்காமல் உங்கள் கொள்கைக்கு உடன்பட்டு குரல் கொடுங்க அப்படின்றது தான் மக்களோட கோரிக்கை. ஸோ இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் சீட்டுக்கு வேலை போயிட்டாரா, இல்லை மக்களுக்காக நிஜமாவே அரசியல் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கருநாகம்.